கவிதை எனும் காட்டாறு என்ற தலைப்பிலே எனது சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று எழுதிய மகாகவி பாரதி அதை போட்டிக்கு அனுப்பி வைத்தார். 3வது பரிசு கிடைத்தது. 3வது பரிசு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த கவிதையை 90% தமிழர்களாவது அறிந்திருப்பார்கள். முதல் கவிதையும் 2வது கவிதையும் எங்கே போயின தெரியாது யாருக்கு. இந்த கவிதையை படிக்கின்ற பொழுது ஒரு ரசிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் எது சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறதோ அது கவிதை. உள்ளத்திலும் உடலிலும் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறதோ அது கவிதை. அப்படி பல கவிதைகள் 2000 ஆண்டு கால வளர்ச்சியை பெற்றிருக்கிறது தமிழ் கவிதை. எந்த மொழியும் இல்லை உலகத்தில். நீங்கள் எங்கே வேணால் ஜப்பான் மொழிக்கு போங்க, ரஷ்ய மொழிக்கு போங்க. ஆங்கில மொழி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தது. சாசர் தான் முதல் கவிஞன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். 2000 வருடங்களுக்கு முன்னால் எழுதிய திருவள்ளுவன் நம்முடைய இதயத்தில் இன்றைக்கும் இருக்கின்றார். திருக்குறள் நம் இதயத்தில் இருக்கிறார். அவர் சொன்னார், எப்படி அகர முதல எழுத்தலாம் தெரியாத தமிழன் கிடையாது என்று. ஆச்சரியமான விஷயம். நினச்சி பார்க்க புலகாங்கிதம் ஏற்படக்கூடியவை. அதுபோல் எத்தனை ஹிட் அடித்த பாடல்கள். சூப்பர், ஆஹா, வேறு லெவல்பாங்க இன்றைக்கி இளைஞர்கள்லாம். எதையாவது பார்த்தா ஒரு படத்தை பார்த்தா ஒரு பாட்டை கேட்டால் வேறு லெவல், சூப்பர். அப்படி ஹிட் அடித்த பாடல்கள் எத்தனையோ இருக்குது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர், எல்லாருக்கும் தெரியும். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்றார், ஐநா சபையிலே எழுதி வைத்திருக்கிறான். கணியன் பூங்குன்றனார் சொன்னது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்றார் திருவள்ளுவர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் ஔவையார். நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை என்றார் கம்பர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது எவனுமே சொல்ல உலக இலக்கியத்தில் எங்கேயுமே இந்த இரக்க உணர்வின் கருணையின் உச்சத்தை, வாடிய பயிரை, ஒரு பயிர் வாடி கிடக்குது, அதை பார்த்து தமிழ் கவிஞனுடைய உள்ளம் வருந்துகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்று அறியேன் பராபரமே. அறிவுடை ஒருவனை அரசன் விரும்பும் என்ற அதிவீர ராமபாண்டியன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றார் உலகநாதர். தமிழுக்கு அமுது என்று பெயர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் ஹிட்டடித்த தமிழ் பாடல்கள். நமக்கு தெரியாத பாடல்கள், தெரியாத அற்புத கவிகள் எத்தனையோ இருக்கிறது. சொல்லிக்கொண்டே அன்பீட்டபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை போல நாட்களை, மாதங்களை, வருடங்களை, நூற்றாண்டுகளை தூக்கி சாப்பிட்டு விட்டு வலிமையோடு நிமிர்ந்து நிற்கின்றன. 2000 ஆண்டுகள் நினச்சி பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தை பேசுபொருளாக இருக்கிறது என்றால் அந்த தமிழ் கவிதைக்கு எவ்வளோ பெருமை இருக்க வேண்டும் நினச்சி பாருங்கள். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அரண்மனைகள் இடிந்து போயின, கற்சிலைகள் உடைந்து போயின, கோபுரங்கள் வீழ்ச்சி அடைந்தன, மரபுகள் மாற்றம் கண்டன, வாழ்வு முறைகள் புது தோற்றம் கண்டன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் ஓர் அறைக்குள் உட்கார்ந்து திருவள்ளுவரும் திருமூலரும் எழுதியதெல்லாம் இன்றைக்கும் உயிர் துடிப்போடு நம்மிடையே இருக்கின்றன என்றால் அதுதான் கவிதையின் வலிமை. சிறுகதை இருக்கிறது, நாவல் இலக்கியம் இருக்கிறது, கட்டுரை இலக்கியம் இருக்கிறது, எல்லாவற்றையும் வணங்குகின்றேன். ஆனால் மக்களின் நெஞ்சங்களில் ஒவ்வொரு வரியும் பதியக்கூடிய வலிமை கவிதைக்குத்தான் உண்டு. அந்த கவிதை நம்மை சுற்றி காட்டாறு போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டுரை நூலை படித்துவிட்டு நீங்கள் மனப்பாடமாக சொல்ல முடியாது. ஒரு சிறுகதையை படித்துவிட்டு அப்படியே மாற்றம் இல்லாமல் சொல்ல முடியாது. அதனுடைய ஜிஸ்டை வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு கவிதையை படித்து விட்டால் அதை அப்படியே சொல்ல முடியும் என்பதுதான் கவிதையின் வலிமை. தமிழ் கவிதை வளர்ச்சி என்பது இத்தனை மாறுபாடுகளையும் கடந்து ஆறு போல, தாமிரவரணி போல, வைகையை போல, காவிரியை போல நம்மை சுற்றி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் கவிதை எனும் காட்டாறு என்று சொன்னேன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அறியவில்லையோ, புரிந்திருக்கிறீர்களோ புரியவில்லையோ, கவிதை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறது, உங்களோடு இணைந்திருக்கிறது. பாடப்புத்தகங்களில் தொடங்கி நீங்கள் கவிதை நூல்களை தனியாக வாசிக்கவில்லை என்றாலும் இது போன்ற சொற்பொழிவுகளுக்கு வருகின்ற பொழுது எதை மேற்கோள் காட்டுகிறார்கள்? சிறுகதையா? இங்கே எத்தனை பேர் பேசுனாங்க? சிறுகதையை மேற்கோள் காட்டினார்களா? நாவல்களை மேற்கோள் காட்டினார்? கவிதையைத்தான் மேற்கோள் காட்டுவார்கள். கவிதையைத்தான் 2 வரி சொல்லி அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஒரு காட்சி பாரதிதாசன் எழுதுகிறான். ஒரு காட்சி இதில் ஒரு பொண்ணு, ஒரு இல்லத்தரசி தூயில் எழுகிறாள். மெல்லன எரியும் விளக்கின் ஒளியை அப்படியே பெரிது பண்ணுகிறாள். நீரை வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிக்கிறா. வெளியே கதவை திறந்து தண்ணி தெளிக்கிறா. கோலம் போடுறா. உள்ளே போயிடுறா. இதில் என்ன கவிதை இருக்குது? பாரதிதாசனுக்கு அதில் கவிதை தெரிகிறது. சின்ன மூக்கு திருகொடு தொங்கும் பொன்னார் செய்த பொடிமுத்தை போல் துளி ஒளி விளக்கின் தூண்டுகோலை பெரிது செய்து விரிமலர் கையில் ஏந்தி அன்னம் வாய்த்த நடை மாதிரி நடந்து போய் முல்லை அரும்பு முத்தாய் பிறக்கும் கொல்லையை அடைந்து குளிர் புதுப்புணலை முண்டு முகத்தை துலக்கினாள். துகைத்து சேர்ந்து நீ செங்கை ஏந்தி தெருக்கதவு சார்ந்த தாழ் திறந்து தகடு போல் குரடு கூட்டி மெருகு தீட்டி கழுவி அரிசி மாக்கோலம் அமைத்தனள். கோலம் போட்டான். அரிசி மாக்கோலம் அமைத்தனள். இது வரைக்கும் அது சாதாரண காட்சி. இது எப்படி கவியா திடீர்னு இமயமலை அளவுக்கு அது உயருது பாருங்க. கடைசி வரியில் அடிக்கிறான் ஒரு அடி. கவிஞர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த ஒற்றை வரியில் சல்லுன்னு மேலே போயிடுறாரு. அரிசிமா கோலம் அமைத்தனள், அவளுக்கு பரிசு நீட்டினான் பகலவன் பொன்னொழி. விடியுது, விடியற்காலை நேரம் சூரிய வெளிச்சம் வருகிறது. பரிசு யார் கொடுக்குறா? புருஷன் கொடுக்கல, பிள்ளைகள் கொடுக்கல, ஏற்ற வீட்டுக்காரி கொடுக்கல, அடுத்த வீட்டுக்காரி கொடுக்கல. சூரியன் அடடா என்னமா கோலம் போட்டிருக்கம்மான்னு சொல்லி ஒரு பொன்னொழியை பரிசாக தந்தான் என்கின்ற பொழுது கவிதை ஒரு சாதாரண காட்சி எப்படி ஒரு அற்புதமான கவிதையாக மாறுகிறது பாருங்கள். நான் வானொலியில் இயக்குனராக 15 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். 36 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். மொத்தம் அறிவிப்பாளராக இருந்தேன். அறிவிப்பாளராக இருந்த பொழுது சொல்லட்டுமா, என் சக அறிவிப்பாளரை காதலித்தேன். எங்கள் காதல் ஐ லவ் யூ சொல்லவில்லை, ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் அங்கே நின்றுட்டுருப்பாங்க, அவங்க நான் இங்கே நின்றுட்டுருப்பேன். அப்படி பார்ப்பேன். பார்க்கின்ற பொழுது என்னை பார்க்க மாட்டாளா என்று தோணும். பிஏ ஆங்கில இலக்கியம் முதலாண்டு நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கவிதையை படித்தேன். நீ என்னை ஒரு முறை பார்த்தாய், பார்த்த பொழுது என் இதயத்தில் முள் தைத்தது. மீரா எழுதிய கவிதை. இது வேதம், பைபிள். அந்த காலத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேதம். நீ ஒரு முறை என்னை பார்த்தாய், பார்த்த பொழுது இதயத்தில் முள் தைத்தது. முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். இங்கே இன்னொரு முறை பார். முள்ளால் தானே எடுக்கணும். நான் உன்னை பார்த்துட்டு நீ என்னப்பா, நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன பார்க்குறாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க சக தோழியருடன். அந்த நான் 5 தடவை பார்த்தேன். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4வது, 6வது தடவை தன் தோழி சொன்ன ஜோக்கிற்கு சிரிப்பது போல சிரித்தபடி என்னை ஒரு தடவை பார்ப்பாங்க பாருங்கள். அவள் ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். அவங்க தான் உட்காந்துருக்காங்க அங்கே என்னுடைய மனைவியாக, என்னுடைய காதலி, என்னுடைய மனைவியாக இங்கே உட்கார்ந்துருக்கிறார்களே அந்த சம்பவம். அதே போல் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். குழந்தைக்கு 1 வயசாச்சு. இந்துமதி என்று பெயர். இப்பொழுது மோட்டிவேஷன் செமினார், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மோட்டிவேஷன் செமினார் எடுக்கிறார். 1 வயசாச்சு, 2 வயசாச்சு. அப்படி ஓடி வந்தார் பாருங்கள். சின்ன வயசில் நான் பாரதியை 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பாரதி படிக்கிறேன். ஒரு கவிதையை படித்தேன். ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தவிழுது. ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், பாரம்பரிய போயிட்டேன். அதனுடைய அந்த அர்த்தமோ அந்த அர்த்தச்செறிவோ அதற்குள் இருக்கின்ற அந்த உணர்வு பூர்வமான ஒரு உணர்ச்சியோ எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் என் குழந்தை இந்துமதி அப்படியே அங்கிருந்து ஓடி வருகின்ற பொழுது, தளர்நடையிட்டு அப்பா என்று ஓடி வருகின்ற பொழுதுதான் அது புரிந்தது. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. நம்ம சாதாரணமான வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப இதில் இலக்கியபூர்வமாக ஒரு வெங்காயமான சொற்களும் கிடையாது. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள். அவன் கோத்திருக்க அந்த விஷயம், இதை நான் அல்ல, நீங்கள் அனைவருமே உங்கள் வீட்டில் உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் குழந்தை உங்களை நோக்கி ஓடி வருகின்ற பொழுது
இந்த வரிகள் நிச்சயமாக, இந்த வரிகளை நீங்கள் உணராவிட்டாலும், இந்த படித்திராவிட்டாலும் கூட இந்த வரிகளுடைய உணர்வு உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கு. என்னுடைய பெண் குழந்தை ஓடி வருகின்ற காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையாத தகப்பனும் உண்டோ? அந்த உணர்வுகளை பாரதி இந்த 4 வரிகளில் நம்மை சிறைப்படுத்தி விட்டான். சிறைப்படுத்துவது தான் கவிதை. வாசகனை, படிப்பவனை சிறைப்படுத்துவது தான் கவிதை. அதே ஒரு கவிதை படித்தேன் நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால். இவை யாருடைய, மிக நீண்ட கவிதை, ரொம்ப நேரம் எடுக்கும், அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஒரே ஒரு கவிதை. எனக்கு தெரிஞ்ச 2 வரியில் திருக்குறள் இருக்குது, 4 வரியில் நாலடியார் இருக்குது. புது கவிதையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். யாருடைய இரத்த துளிகள் இவை அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். எனக்கு புரியல, அர்த்தம் புரியல. இது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, இவனை அடிபட்டு கிடக்கிறானா, ரத்தம் சிந்தி கிடக்குதா, இல்லை விபத்து நேர்ந்து விட்டதா, அல்லது யாராவது மரணம் அடைந்து விட்டார்கள்? அவை யாருடைய இரத்த துளிகள் இவை? மேலே தலைப்பை பார்த்தேன், ரோஜாக்கள் என்று போட்டிருந்தான். முடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டக்காரன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும். ஐயா வெளியே வந்தால் காசு கேட்கணும். அவரை போய் கேட்குறான், ஐயா எனக்கு 100 ரூபா பணம் கொடுங்க வீட்டில். ஏடா உனக்கு பணம் கேட்க நேரங்காலம் இல்லை, போ என்று சொல்லிட்டு அவர் வேகமாக போய் விடுகிறார். இவன் அப்படியே வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு, ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் வார்க்கிறான். தண்ணீரை மாத்திரமாக வார்ப்பான். அந்த மனநிலையில் தன் உள்ளத்தின் இருக்கின்ற குமுறலையும் துன்பத்தையும் இரத்தமாக வடிக்கின்றான். அந்த இரத்தம் கீழே பாய்ந்து ரோஜா பூக்களாக மலர்கின்றன. அந்த இரத்தம், அவன் அந்த தோட்டக்காரன் வடிக்கின்ற இரத்தம் அந்த வேரில் பாய்ந்து அவைதான் ரோஜாக்களாக மலர்ந்திருக்கு. ரோஜாவை பார்க்குறப்ப உங்களுக்கு யாருக்காவது இப்படி தோணுமா? ஒரு கவிஞனுக்குத்தான் தோன்றும். காண்பறியாதன காண்பது கண்டேன் என்பார். காண்பறியாதனவற்றை காண்பவன் தான், பார்க்கின்றவன் தான் கவிஞன். எப்பொழுது அவன் நம்ம கண்ணுக்கு, நம்முடைய ஊனக்கண்ணுக்கு எது தெரியும்? ஊனக்கண்ணுக்கு தெரிவது வேறு, கவிஞனின் ஞானக்கண்ணுக்கு தெரிவது வேறு. ஊனக்கண்களுக்கு தெரிவது வேறு, கவிஞனின் ஞானக்கண்களுக்கு தெரிவது வேறு. அப்போ இவை யாருடைய இரத்த துளிகள் என்று அவன் ரோஜாவை குறிப்பிடுகின்றான். ரோஜா பூக்களை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த உள்ள குமுறலானது எத்தனை பேர். அதுதான் பாரதிதாசன் அவர்களும் சொன்னார், சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் இரத்தம் சிந்தினரோ உங்கள் வேறு நிலை என்று உழைப்பாளின் பெருமையை இது உணர்த்தி, அதைத்தான் அவன் இவை யாருடைய இரத்த துளிகள் என்று ஒரே வரியில் அந்த கவிஞன் சொன்னான். கவிதை என்பது என்ன? கவிதை என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடு. கவிதை என்பது உறவின் வெளிப்பாடு. கவிதை என்பது ஆன்மாவின் வெளிப்பாடு. கவிதை என்பது அறச்சீற்றத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு கவிதையும், உலகத்தினுடைய மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாம், மிக சீரிய கவிதைகள் எல்லாம் அந்த கவிஞனுடைய இதய போராட்டத்தின் வழியாக வெடிப்பது. அது கவிதை டக்குன்னு எழுதிடக்கூடாது. பொங்கல் வாழ்த்து எழுதுகிற மாதிரி, தீபாவளிக்கு எழுதுகிற மாதிரி எழுதுவதல்ல கவிதை. சில நேரம் இரவு 12 மணிக்கு நான் ஒரு கவிதை தோன்றும், அது காலையில் எழுதி கொள்ளலாம் என்று சில நேரம் வந்து மறந்து போயிருக்கிறேன். சில நேரம் கவிதைகள் தோன்றும், அப்படியே லைட்டை போட்டுட்டு வந்து எழுதி வைப்பேன். எழுதி வைத்துட்டு காலையில் அதை சீர்திருத்துவேன். ஒரு ஃப்ளாஷை அடிக்கணும். ஒரு கவிஞன் என்பவன் யாரும் வந்து யாருடைய கட்டளைக்கும் உட்படாமல், யாருடைய தேவைக்கும் உட்படாமல் தன்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்களா, அப்படிப்பட்ட கவிதையின் வெள்ளந்தான் காட்டாறுகளாக நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. கவிதை என்பது நம்மளை பிடிச்சி உழுக்கணும், சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும், கன்னத்தில் அறையணும். சில நேரம் நம்மை மயிலிறகால் தடவி தரணும். சில நேரம் மயிலிறகால் தடவி தரணும். சில நேரம் மனசுக்குள் தேன் பாய்ச்சணும். துன்ப வெளியில் கடற்கரையோரம் தனிமையாக நடக்க விடணும். நம்மளை தவிப்பின் கங்குகளை தீப்பொறியாய் நம்முன் கொட்டணும். எனது மொழி, எனது நாடு என்ற பெருமித உணர்வை நமக்குள்ளே திணிக்கணும். பாசம், பரிவு, நேசம், கருணை இதையெல்லாம் நம் உணர்ச்சிகளில் பாய செய்யணும். அதுதான் சிறந்த கவிதை. அந்த சிறந்த கவிதைகள் அமரத்துவம் பெற்றவையாக இருக்கும். அதுக்கு சாவே கிடையாது.
திருவள்ளுவர் மறைந்து விட்டார். பாரதி திருவள்ளுவர் தொடங்கி பாரதி வரைந்த ஆயிரம் 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 பேர் மறைந்து விட்டார்கள். கம்பர் போய்விட்டார், இளங்கோவடிகள் போய்விட்டார், நால்வர் போய்விட்டார்கள். எத்தனை ஆயிரம் கவிஞர்கள் நம்மை தமிழை வளர்த்திருக்கிறார்கள். மாணிக்க வாசகர் எங்கே இருக்கிறார்? ஆனால் அவருடைய கவிதைகள் இருக்கின்றன. காலங்களை கடந்து இந்த இந்த பெருகி வருகின்ற நீரோட்டத்தில் எதிர்ப்படுகின்ற புனையைப் போல் அவைகளெல்லாம் நம்முடைய இதயத்தில் இந்த 2026 நம் முன் நிற்கின்றன என்றால் அவை அமரத்துவம் பெற்றவை என்ற அர்த்தம். கவிதை ஒன்றுக்குத்தான் அமரத்துவம் பெறுகின்ற நிலை இருக்கும். 19 நூற்றாண்டுகளாக கவிதை தான் கோலோச்சியது. இலக்கியம் என்றால் கவிதை. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சிறுகதை பிறக்கிறது, நாவல் பிறக்கிறது, அது மற்ற உரைநடை இலக்கியம் பிறக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் 18 நூற்றாண்டுகளாக கவிதை 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 என்று, யாப்பு என்று, பனுவல் என்று, பாக்கள் என்று தன்னுடைய உணர்வுகளை எல்லாம், இலக்கிய உணர்வுகளை எல்லாம் நம்முடைய புலவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதே போல தான் ஷேக்ஸ்பியர், ஜான் கீட்ஸ், ஷெல்லி, வேர்ஸ்வொர்த், மில்டன், T.S. எலியட், கால்ரிட்ஜ், ஸ்பென்சர் போன்றவர்களெல்லாம் தந்த கவிதைகளெல்லாம் இன்றைக்கும் உலகமெங்கும் படிக்கப்படுகின்றன. அவர்கள் மறைந்து விட்டார்கள், எப்பொழுதோ மறைந்து விட்டார்கள். ஆனால் உலகமெங்கும் ஷேக்ஸ்பியர் இன்னும் இருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இன்றைக்கும் இருக்கின்றார். ஷேக்ஸ்பியரின் நூல்கள் இன்றைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன என்றால் அந்த ஷேக்ஸ்பியரின் அந்த கவிஞனுடைய எழுத்து வலிமை எவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்கும் என்று நினைத்துப்பார்கள். அது ஷேக்ஸ்பியர் கூட நினச்சிருக்க மாட்டார். 2026 என்னை பற்றி ஒருத்தன் பேசுவான், என் கவிதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற புத்தனாமட்டி என்ற கிராமத்தில் இருக்கின்ற ஒரு அரசு உயர்நிலைப்பள்ளி இருக்கின்ற மாணவன் படிப்பான் என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டார். எந்த கவிஞனும் தன்னை சமூகம் அங்கீகரிக்கும் என்பதற்காக கவிதை எழுதுவதில்லை, தன்னுடைய உணர்ச்சிகளை கொட்டுவதற்காக எழுதுகிறேன். இவங்களுடைய கவிதைகளை எல்லாம் நான் படித்திருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன். ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம் இரண்டும் படித்தவன். ஆங்கில இலக்கியத்தில் BA MA முறைப்படி கல்லூரியில் படித்தேன். தமிழ் இலக்கியத்தை நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பின்னால் படித்தேன். பிறகு நான் அறிவிப்பாளராக சேர்ந்து இயக்குநராக பணிபுரிந்து பல ஆயிரம் நிகழ்ச்சிகளை, தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றேன். இந்த அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், ஆங்கில இலக்கியத்தில் இருக்கின்ற கவிதைகளெல்லாம் விட ஜப்பான் மொழியில் இருக்கின்ற, ஜப்பான் மொழி உனக்கு என்னன்னு தெரியும்னு கேட்காதீங்க, ஆங்கிலத்தின் வழியாக, ஆங்கிலம் என்ற பலகடி வழியாக நான் உலக இலக்கியம் அனைத்தையும் படித்திருக்கின்றேன். இது பெருமைக்காக சொல்லலை, நான் சொல்ல வர விஷயத்துக்காக சொல்கிறேன். நீ யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இது என்ன, உலகத்தில் எல்லா மொழியும் படிச்சிட்டானா? படித்தான், 8 மொழிகள் தெரிந்திருந்தது. ஆகவே சொல்லுவதற்கான அருகதை வேண்டுமல்லவா? ஆகவே தான் சொல்லுகிறேன், MA இலக்கியம், ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம் படித்து நான் சொல்லுகிறேன், உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை, உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை தமிழில் இருக்கிறது. அது எது தெரியுமா? பாரதி எழுதியது. அது எது தெரியுமா? அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கோர் மரத்தினில் முந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இதுதான் உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை என்று சொல்வதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதை காட்டியா எந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த ப்ரொஃபஸர்லாம் என் முன்னால் வரட்டும், இதுக்கு ஈடாக ஒரு கவிதையை காட்டியான்னு சொல்லலாம். ஒரு 3 வரி சொல்கிறான். அக்னி குஞ்சொன்று கண்டேன், சரி நெருப்பு துண்டை பார்த்தேன், அங்கே ஒரு மரத்தினில் பொந்திடை வைத்து, ஒரு மரத்தில் வச்சேன், வெந்து தணிந்தது காடு, அந்த காடை தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. 3 விஷயம், 3 வரிகளில் ஒரு இன்சிடெண்ட். அப்புறம் ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதனால் அறியப்படுவது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறான். வெந்து தணிந்ததுக்கு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. வீரத்தில், ஆற்றலில், சக்தியில், திறமையில், புலமையில் சின்னதென்றும் பெரியதென்றும் கிடையாது என்று சொல்லிவிட்டு போகிறான். இதில் என்ன பெரிய கவிதை இது? எனக்கு புரிய, நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ஒரு சந்தேகம் வந்தது. தத்தரிகிட தித்தோம் என்று அந்த கவிதையை முடிக்கிறான். 5வது வரி இது எதுக்கு போட்டான்? அக்னி குஞ்சொன்று கண்டேன்,
தத்தரிகிட தத்தரிகிட தத்துவம் அப்படிங்கிற சந்தமும் அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு ஏந்து போகவில்லை. ஏன் அப்படி எழுதினான் என்று என் ஆசிரியரிடம் கேட்டேன், கல்லூரி பேராசிரியர். அவரை அப்படியா, உனக்கு ஏப்பா அப்படியெல்லாம் சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன், தமிழ் ஒரு பாடம். தமிழ் ஆசிரியரிடம் போய் இந்த கேள்வியை கேட்டுவிட்டேன். அவர் ஒரு சிரிச்சுக்கிட்டே மழுப்பலாம் சரி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் எம்ஏ சேர்ந்து விட்டேன். எம்ஏல தமிழ் கிடையாது. எம்ஏ படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு சீட்டு வருது. என்னுடைய தமிழாசிரியர் அனுப்பியிருக்கிறார், கமல்நாதனை உடனே அனுப்பவும். உடனே அந்த சீட்டை பார்த்துட்டு நான் அவரை போய் உடனே எனக்கு ஆங்கிலம் கற்பித்து கொண்டு ஆசை, வாட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் இன் தமிழ் டிபார்ட்மெண்ட் என்று கேள்வி கேட்டு என்னை அனுப்பினார். அவரை போய் பார்த்தேன். எப்பா நீ ஒரு கேள்வியை கேட்டு போயிட்ட, 3 வருஷமாக என்னை அரிச்சிக்கிட்டே இருந்தது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கோர் மரத்தினில் முந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட, ஏன் இந்த சந்தம் இசைந்து போகாத சந்தத்தை போட்டான் கேட்டல்ல, இந்தா அப்படின்னு ஒரு பேப்பரை தூக்கி கொடுத்தார். இப்போ தான்ப்பா எனக்கு ஆறுதலாச்சு. என் மூளையை அப்படியே நீ தீப்பற்றி எரிய வைத்து விட்டாய் இந்த கேள்வியின் மூலம் என்றார். எனக்கு பயமாக போச்சு. அவர் தமிழ் பேராசிரியர். இவர் என்ன சார், நான் சும்மா கேட்டேன் சார். இல்லை இதை படித்து பாருங்க. வாரா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஒரு காடு, அடர்ந்த காடு, என்ன 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு முட்டாள் அறிவியலி வருகிறான். கீழே நெருப்பு துண்டு ஒன்று கிடக்கிறது. அந்த நெருப்பு துண்டு ஐயோ இங்கே கிடக்கிறது, யாராவது பின்னால் நடந்து வந்தால் அவர்கள் காலில் பட்டால் அது அவர்களை சுட்டு விடுமே என்று ஒரு கருணை உணர்வோடு நினைக்கிறான். அந்த காட்டு ரொம்ப நாட்களில் மழை இல்லை. அந்த சருகுகளெல்லாம் அப்படியே கீழே கிடக்கின்றன. கருகிய சருகுகள், தண்ணீர் இல்லாமல் கருகிய சருகுகள் கீழே கிடக்கின்றன. அதில் நெருப்பு துண்டை எடுத்து ஒரு மரத்துக்குள் வைக்கிறான். ஒரு பொந்து இருக்கிறது, பத்திரமாக வச்சுருவோம், யார் காலிலையும் பற்றக்கூடாது என்று வைக்கிறான். வச்ச உடனே என்ன ஆகும், அதில் ஏற்கனவே பல சருகுகள் கிடக்கின்றன, தீப்பற்றுகின்றன. மரம் தீப்பற்றுகிறது, கிளை தீப்பற்றுகிறது, அடுத்த மரம் அடுத்த மரம் அடுத்த மரம் என்று அந்த கானகமே தீப்பற்றி எரிந்து விடுகிறது. இப்போ பார்க்குறான், என்னடா இது, ஒரு சின்ன நெருப்பு துண்டு, அதை எடுத்து இந்த மரத்தில் வச்சோம், இது இந்த கானகத்தை அழித்து விட்டதே என்று அவனுக்கு ஒரு மிரட்சியும் ஒரே புதுமையான எண்ணப்போக்கும் அவனுக்கு உடம்பில் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டு விட்டது. மிரட்சியும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஒரு தெளிவு பிறக்கிறது. அந்த முட்டாள் ஞானி ஆகிறான், அஞ்ஞானி ஆகிறான், முட்டாள் அறிவாளி ஆகிறான். அங்கிரி குஞ்சொன்று வைத்தேன், அங்கோர் மரத்தினில் முந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது தழல் வீரத்தில் சின்னது பெருசுங்கிறது கிடையாது. திறமையில், ஆற்றலில், புலமையில் ஒரு 20 வயதாக இருந்தாலும் 70 வயதாக இருந்தாலும் அதுக்கான வித்தியாசம் கிடையாது. ஆகவே சின்னது பெரிது என்று கிடையாது என்கின்ற ஞானத்தை பெறுகின்றான். கையில் ஒரு தப்பரை வச்சிருக்கிறான், அதை தத்தரிகிட தத்துவம் என்று தட்டிக்கொண்டே வெளியே போகிறான். உள்ளே வருகிறோம், இந்த உலகத்திலே பிறந்தேன், உள்ளே வருகிறோம், பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், 20 வயதில் 30 வயதில் 60 வயதில் 70 கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒன்லி லேர்னிங் இஸ் லைஃப். கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு நாள் மரித்து போகின்றோம், வெளியே போய்விடுகின்றோம். இந்த மேடையில் வந்தேன், இப்போ உங்கள் முன்னால் பேசினேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இறங்கி போயிட போகிறேன், என் வீட்டுக்குள்ளே போகிறேன், இன்றைய நாள் கழிகிறது அன்று படுக்க போய்விடு. ஒரு அரங்கத்துக்குள்ளே செல்கின்றோம், புத்தக கண்காட்சி வெளியே போய் விடுகின்றோம். இப்படி அதனுடைய அர்த்த அடுக்குகள் விரிந்து கொண்டே போகின்றன. இந்த 4 வரி கவிதையை உலகத்தில் ஷேக்ஸ்பியர், மில்டன், ஜான் கீட்ஸ், ஷெல்லி என்ற அனைவருடைய கவிதைகளையும் படித்திருக்கிறேன் என்ற காரணத்தால் சொல்கிறேன். இதோடும் ஈடு சொல்ல முடியாது. மகாகவி பாரதி இந்த ஒற்றை கவிதையின் மூலம் உலகத்தின் மிகச்சிறந்த கவிஞனாக உயர்ந்து நிற்கின்றான். இப்படிப்பட்ட கவிதைகளெல்லாம் காட்டாறுகளாக நம்மை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதில் குளித்து நனைந்து அதன் அர்த்தம் உணர்ந்து படித்து தூய்த்து நம்முடைய உணர்வுகளை புனிதப்படுத்தி கொள்ளுதல் ஒன்றே நமது பணி. உலக மொழிகளிலும் சரி, தமிழிலும் சரி, புதுப்புனலாய் பெருவெள்ளமாய் தாமிரவரணியாய் காவிரியாய் வைகையாய் பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காட்டாற்று வெள்ளத்தில் நனைவோம், மீண்டும் மீண்டும் அறிவு பெறுவோம், உணர்வு பெறுவோம்,
பெருமை பெறுவோம், வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதன் மூலமாக நாளைய உலகத்தில் நமது வாழ்க்கை சிறப்பு பெறும் என்று சொல்லி பப்பாசி அமைப்பினருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ் நெஞ்சங்கள், இதை செவிமடுத்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.